100% இது நடந்தே தீரும். என்ன ஒரு விஷயம் பார்க்கலாம். 3 பாயில் வச்சிருக்கேன். பாயில் நம்பர் 1 இந்த பட்டர்ஃப்ளை. பாயில் நம்பர் 2 இந்த குட்டி மினி சைக்கிள். சைக்கிள் தானே? ஆமா, எஸ் சைக்கிள். ஓகே. பாயில் நம்பர் 3 இந்த விங்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 பாயில்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாயிலுக்கு மேல தாராளமாக பார்க்கலாம். எஸ், பிகாஸ் இதெல்லாம் ஜெனரல் ரீடிங். ஸோ தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ குயிக்கா சூஸ் பண்ணுங்க, நம்ம ரீடிங்குள்ள போயிடலாம். ஓகே, சூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. பாயில் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ என்ன ஒரு விஷயம் 100% நடக்க போகுது. So it's a very good transformation. Absolutely. இதோ இந்த பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை வந்தாச்சு. ஸோ பட்டர்ஃப்ளை ஒரு நல்ல செய்தியோட தான் வந்திருக்கு. ஸோ பாயில் நம்பர் 1. ஸோ பாயில் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அதாவது மாற்றங்கள் அப்படின்னா என்ன மாதிரி, அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கும். மாற்றங்கள் சரி, என்ன மாற்றம்? உங்களோட எண்ணங்கள்ல இருந்தா ஆரம்பிக்குது. ரொம்ப நாளா பாயில் நம்பர் 1 வந்துட்டு ஒரு நினைப்பு மனசுல இருக்குதோ. எனக்குலாம் ஐ மீன் யாருக்குமே என்ன பிடிக்காது. இப்ப நான் வந்து ஒரு இடத்துக்கு போனேன்னா என்னை மதிக்க மாட்டாங்க, என்னை பத்தி யாரும் பேச மாட்டாங்க, என்னை பத்தி யாரும் நினைச்சிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த எண்ணங்கள் மாற காத்திருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பாயில் நம்பர் 1 நீங்க தனிமையான பர்சன் நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு டிவைன் சைட்ல இருந்தும் சரி, உங்க ஆன்சிஸ்டர் சைட்ல இருந்தும் சரி, இந்த எர்த் இந்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய பீப்புள் ஆல்சோ சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. நீங்க வந்துட்டு ஒரு சில கசப்பான ஒரு அனுபவங்கள் வச்சுட்டு அந்த நபர்களை வச்சுட்டே கால்குலேட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதை விட்டு வெளியே வாங்க. உங்களுக்கான ஒரு வேர்ல்டு இருக்கு, உங்களுக்கான ஒரு பீப்புள் இருக்காங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன்ல, சூஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக அமையும். உங்களுக்கு லைஃப்னா என்ன, ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவங்களை வந்துட்டு பார்க்க போறீங்க. டெஃபினெட்லி இதுக்கான ஒரு சான்சஸ் வர காத்திருக்கு. ஆனா அதை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பழைய விஷயங்களை வந்துட்டு உட்காந்துட்டு வருத்தப்பட்டுட்டு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதை விடுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, தெர் ஆர் மெனி பீப்புள் இன் தி வேர்ல்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. பாயில் நம்பர் 1 ஒருத்தவங்க பேசல அப்படின்னா உடனே லைஃப் வெறுத்திருச்சு, எனக்கு யாருமே இல்லை. டோன்ட் டூ தட், பண்ணாதீங்க. ஓகேவா? உங்களுக்கான பீப்புள் அவங்க இல்லை, அவ்வளவுதான். உங்களுக்கான பர்சன் அவங்க கிடையாது. அவங்களவே நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பியூட்டிஃபுல் மாற்றங்களை எப்ப பாக்குறது, உங்களுக்கான பர்சனை எப்ப அட்ராக்ட் பண்றது, யூனிவர்ஸ் கீப் ஆன் டெல்லிங் யூ, உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா பாயில் நம்பர் 1 இன்னும் கேட்கலையே, பட் இனிமேல் கேட்கணும், ரைட்? உங்களுக்கு உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ், உங்களுடைய லவ்டு ஒன்ஸ் டெஃபினெட்லி உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஞ்சல்ஸ் இஸ் ஆன் யுவர் சைட். பாயில் நம்பர் 1ல ஒரு சில பேர் தொடர்ந்து ஒரு பக்கம் கஷ்டங்கள் அனுபவிச்சாலும் இன்னொரு பக்கம் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸை பார்த்துட்டு நிறைய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரீம்ஸாக இருக்கட்டும், பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஓகேவா? அதெல்லாம் ஒரு சைன் உங்களுக்கு, ரைட்? யூ ஆர் ப்ரொடெக்டட். நீங்க தனிமை கிடையாது. லைஃப்ல உங்களுக்காக யோசிங்க, உங்களுக்கான ஒரு பாத்தை கிரியேட் பண்ணுங்க, உங்களுக்கான ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் வந்துட்டு உருவாக்குங்க. பாயில் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது ஒரு கட்டத்துக்கு எப்பயுமே வந்துட்டு மாறிட்டே இருக்கக்கூடிய நபர் தான் நீங்க. உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி லைஃப், ஒரே மாதிரி விஷயங்கள் வந்துட்டு செட் ஆகாது. ஆல்வேஸ் சேஞ்சிங் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். அது உங்களுக்கான ஒரு டேகே வச்சுக்கலாம்.
ஹோல்ட் யுவர் விஷன், டோன்ட் கிவ் அப். நான் இப்போதான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், இவங்க பேசல, எனக்கு அவ்வளோதான், யாருமே இல்லை, எனக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இந்த எண்ணங்களை விடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ட்ரீம்ஸ் கோல்ஸ் என்ன இருக்கு, என்ன ஒரு ஆசைகள் இருக்கு, அதை விட்டுறாதீங்க, ஹோல்டு பண்ணுங்க. See, it's a time to take action, end of a tough cycle. That's it, pile number 1. See, pile number 1 பொறுத்த வரைக்கும் கொஞ்சமான மாற்றங்கள் வருது. ஓகேவா? ஸோ நீங்க கேட்கலாம், ஏன் எனக்கு மட்டும் ஓவர் நைட் சேஞ்சஸ்லாம் வராதா, ஏன் எனக்கு மட்டும் ஸ்லோவா தான் சேஞ்ச் ஆகுமா, மற்றவங்களாம் சீக்கிரம் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க, நாளைக்கு முன்னுக்கு வந்துடுறாங்க, ஏன் எனக்கு மட்டும் இப்படி? கேள்விகள்லாம் சூப்பரா கேட்குறீங்க பைல் நம்பர் 1. ஆனா அதுக்கு நீங்க தான் ஒரு காரணங்கிறது புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த பழைய லைஃப், பழைய பீப்புள், உங்களை கஷ்டப்படுத்தினவங்க, அவங்கள பத்தி யோசிக்கிறது, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா யோசிச்சா எப்போ இந்த விஷயங்கள் தெரியும்? உங்க லைஃப்ல மாற்றங்கள் வந்திருக்கு, கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? மாற்றங்கள்னா ஓவர் நைட்ல அப்படியே எல்லா மாற்றங்கள் கிடையாது, ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கு, பட் ஆனா நோட் பண்ணலையே பைல் நம்பர் 1. அதை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். உங்களோட டஃப்பான ஒரு மொமெண்ட் ஆல்ரெடி வந்துட்டு எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மினிமம் ஆஃப் 4 months அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் 7 to 8 months வச்சுக்கலாம் சேஞ்சஸை பார்ப்பீங்க. பட் வென் யூ ஆர் ரெடி, அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன், நீங்க ரெடியா இருந்தா மட்டும்தான் அந்த சேஞ்சஸை பார்க்க முடியும், உங்களுக்கே அப்பதான் தெரியும். ஓகே, ஸோ இருந்தாலும் கொஞ்சம் சான்ஸ் எடுப்போம். See, more of peacefulness, நிறைய பீஸ்ஃபுல்னஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க அண்ட் மோர் ஆஃப் ஃப்ரீடம் கிடைக்குங்க. ஃப்ரீடம் எதுல கிடைக்கும்? சின்ன விஷயங்கள்ல இருந்து அந்த ஃப்ரீடமை வந்துட்டு கிடைக்கும், நீங்க எடுப்பீங்க. ஐயோ, நம்ம இந்த ட்ரெஸ் போட்டா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பேசினா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, இந்த தாட்ஸ் மாறும். கவனிச்சு பாருங்க. மோர் ஆஃப் ஃப்ரீடம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறது, நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? சோ பைல் நம்பர் 1, தட்ஸ் ஆல். அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க 111 ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி ஐ ஆம் ரெடி ஃபார் திஸ் நியூ பியூட்டிஃபுல் ஜர்னி அப்படிங்கறத டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் அந்த பியூட்டிஃபுல் சைக்கிள் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். Pile number, wait, okay, pile number 2. See, pile number 2 actually வந்துட்டு ஒரு சில பேர் உங்களோட கார்மிக், ஸ்ட்ராங் கார்மிக் பாண்ட்ல இருந்திருப்பீங்க. ஸோ கார்மிக் லைஃப் இருந்திருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்க லைஃப்ல வந்துட்டு எண்ட் ஆக போகுதுங்க. தட் வில் எண்ட் ஃப்ரம் ரூட். இந்த ஒரு ஜேர்னில, அதாவது உங்களோட இந்த கார்மிக் பாண்ட், அந்த பழைய லைஃப், பழைய பேட்டர்ன் எண்ட் ஆக போகுது. உங்களுக்கான ஃப்ரீடம் கிடைக்கும். ஃப்ரீடம்ங்கிறது சோல் லெவல்ல கிடைக்கும். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள கிடைக்கிற அந்த சந்தோஷங்களாக இருக்கட்டும், நிம்மதி வந்துட்டு நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. இவ்வளோ நாட்களாக உங்க மைண்ட்லயும் சரி, உங்க மனசுலயும் சரி, உங்களோட ரியல் லைஃப்லயும் யாரோ ஒருத்தவங்க இருந்துட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்ல, ஏதாவது ஒண்ணு பண்ணன்னு. பட் அது இனிமேல் இல்லவே இல்லை. ஸோ இனிமேல் எதுவுமே ஒரு ஓப்பன் ரோடு மாதிரி தான், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போகலாம் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இனி நீங்க எடுக்கிற டெசிஷன், நீங்க எது மேல ஆசைப்படுறீங்க, விருப்பப்படுறீங்க, அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்களோட இந்த கோல்ஸ், இந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் இருந்திருக்கும்ல, அதை எடுத்து ரெடியா வைங்க. ஒன்ஸ் அகெயின் அது இந்த டைம்ல வந்துட்டு ஆக்ஷன்ஸ்குள்ளார கொண்டு வர போறோம். ஓகேங்களா? ஸோ உங்களோட யூ கோயிங் டு மூவ், நீங்க டிராவல் பண்ண போறீங்க. இந்த நியூ ஜேர்னி, நியூ பீப்புள் இருப்பாங்க, நியூ எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும், நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண போறீங்க. ஸோ திஸ் பியூட்டிஃபுல் ஜேர்னி டெஃபினட்டா வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு காத்திருக்கு. ரைட்? ஸோ நீங்க பைல் நம்பர் 2 இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருந்திருக்கீங்க, சம்பந்தமே இல்லாத ஒரு நபர்கள். இப்போ நீங்க இந்த பாண்டு இல்ல இந்த ஒரு விஷயத்தை விட்டு வெளியே வருவீங்கல்ல, வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒன்ஸ் டெஃபினெட்லி யோசிச்சு பார்ப்பீங்க. திரும்பி ஒன்ஸ் யூ வில் லுக் பேக் ஃபார் ஷோர், திரும்பி பார்ப்பீங்க. அப்போ அந்த டைம்ல யூ வில் ரியலைஸ், இந்த மாதிரி நபர்களோடய நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நமக்கு அவங்களுக்கும் செட்டே ஆகாது
அவங்களோட கேரக்டர் டிஃப்ரெண்ட், என்னோட கேரக்டர் டிஃப்ரெண்ட், என்னோட லைஃப் ஜேர்னி டிஃப்ரெண்ட், அவங்களது ஜேர்னி டிஃப்ரெண்ட். எப்படி நாங்கள் வந்துட்டு இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஸோ யூ வில் ரிக்ரெட்டும் சரி, அது உங்களுக்கு அந்த டைமில் தான் வந்துட்டு ஒரு தெளிவு கிடைக்கும். இவ்வளோ நாட்களாக தெளிவே இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. பிகாஸ் உங்கள் கண்ணெல்லாம் மறைச்சிருச்சு. யூ ஃபேஸ் தட் கர்மா ஃபார் ஷோர். ஆனால் இப்போ அது விலகிறப்போ வந்துட்டு நிறைய தெளிவுகள் கிடைக்கும். இனி அந்த பாஸ்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, அந்த நபர் குறிப்பிட்ட நபராக இருந்தாலும் சரி, திரும்ப வந்து பேசினாலோ இல்லை திரும்ப உங்களோட கனெக்ட் ஆகணும்னு நினைச்சா கூட பைல் நம்பர் 2 நீங்க ஃபார்வர்டா மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கு. நீங்க யூ ஷுட் அலர்ட்டா இருப்பீங்க ஒரு சில பேர், அது உண்மைதான். பட் ஒரு சில பேர் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். ஓகே, பழகிட்டோம், மறுபடியும் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அகேன் ஒரு சான்சஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தென் இட்ஸ் அப் டு யூ. அது உங்களுடைய டெசிஷன், ரைட்? ஸோ உங்களுக்கான ஒரு இடம், உங்களுக்கான ஒரு பீப்புள், அதுக்கு வந்துட்டு ஃபைனல் யூ வில் பிகம், யூ வில் அந்த லைஃப்பை வந்துட்டு யூ வில் லீட். பட் சூழ்நிலைகள் வருது, ஓகேவா? இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு சூழ்நிலைகள் வருது. நீங்க யூ ஷுட் பி வெரி ப்ரிப்பேர்ட். லைக் அந்த நியூ டோர் ஓப்பன் ஆகுது, அந்த பழைய டோர்ல இருந்து நியூ டோருக்கு வந்துருங்க டக்குன்னு, ஓகேவா? யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஸோ பி அலர்ட். ஸோ ஃபார்வர்டா போறதுக்கான ஒரு டைம், யோசிக்க ஆரம்பிங்க இப்போ இருந்தே, ஓகேவா? ஸோ உங்க லைஃப்ல வந்துட்டு எவ்வளவோ வந்துட்டு சரி, வாட் யூ நீட் டு ரிலீஸ், என்ன விஷயங்கள் ரிலீஸ் பண்ணணும், எது இப்போ உங்களை வந்துட்டு பிடிச்சு வச்சிருக்குது. இப்போ கரண்ட்லி நிறைய எஃபோர்ட்ஸ் நான் போடுறேன், நிறைய ஹார்ட் ஒர்க்லாம் நான் பண்றேங்க, நான் ரொம்ப வந்து நல்ல ஒரு ஹெல்ப் எல்லாம் பண்றேன், ஆனாலும் எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இப்போ நீங்க எந்த எஃபோர்ட்ஸ் போடுறீங்கனாலுமே வந்துட்டு அதுல ஒரு டிராபேக் வந்துட்டு தான் இருக்கு. பிகாஸ் யூ ஆர் ஹோல்டிங் சம்திங், ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்க ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்க. நான் மேனிஃபெஸ்ட் பண்றேன், நான் யூனிவர்ஸ் கிட்ட என் வேண்டுதலை வைக்கிறேன்னு, எல்லாரும் பண்ற மாதிரி தான் நானும் பண்றேன், ஆனா ஏன் பலிக்கல? அந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றீங்க. ஸோ சம்திங் உங்க மனசுல வந்துட்டு இருக்கு, சம் கைண்ட் ஆஃப் நெகட்டிவிட்டி, இல்லை ஏதோ ஒரு பாஸ்ட் ட்ராமா, இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணலாமே. அந்த பாரத்தை சுமந்துட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த புது லைஃப்க்கு போறதுக்கு சிரமங்கள் ஆயிடும், டைம் ஆயிடும், அவ்வளவுதான். டைம் டிலே ஆயிடும், இல்லை நீங்களே இதுக்கு மேல என்னால் நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருவீங்க அப்படியே. பிகாஸ் அந்த பாரங்கள், அந்த பேக்கேஜை சுமந்துட்டு வரீங்க, அதை அங்கேயே வச்சிருங்க. அந்த பாஸ்ட், அந்த விஷயங்களை அங்கேயே வச்சுட்டு ஒரு ஒரு லைட் மைண்டோட வந்துட்டு வாங்க ஃபியூச்சருக்கு. ஸோ பைல் நம்பர் 2, ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயரில் நிறைய ஒரு சேஞ்சஸ் இருக்குங்க. நிறைய புது விஷயங்களுக்கு ஒரு நியூ பிகினிங், பர்த் ஆஃப் சம்திங் நியூ இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு பைல் நம்பர் 2 வந்துட்டு வெரி கிளியர் அண்ட் கிளெவராக இருப்பீங்க. இது வந்து ஒரு சில பேருக்கு 100% பொருந்துங்க. அதாவது கிளாரிட்டி பயங்கரமாக இருக்கும். எனக்கு இது வேணும், இது வேண்டாம். இங்கே வந்து உங்கள் இன்ட்யூஷன் எல்லாம் ஒர்க் ஆகும். இங்கே வந்து நான் போனால் எனக்கு இந்த பிரச்சனை வரும், நான் வரல, நோங்கிறது சொல்லுவீங்க. பயங்கரமா கால்குலேட்லாம் நல்லாவே பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு பீஸ்ஃபுல்னஸ், லவ், இதுக்கு நான் டிசர்விங் தான். அந்த டிசர்விங்கான இடமா இருந்தா ஐ வில் அக்செப்ட், இல்லைன்னா இல்லை. அந்த நோங்கிறது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ உங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்களோட வேல்யூ என்னங்கிறது தெரியும். இது வந்து இந்த ஒரு 2026 வச்சுக்கலாமே, இந்த வருஷம் ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2026 வந்துட்டு என்ன ஒரு மாற்றங்கள் வருதுங்கிறது நீங்களே பாருங்க. அட் தி சேம் டைம் ஸ்டெப்பும் நீங்க எடுக்கணும். ஆமா, நீங்க எடுக்கிற முடிவுகளும் வந்துட்டு அந்த விஷயங்களை மாத்தும், ரைட்? ஸோ பைல் நம்பர் 2 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல 333ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணிட்டு ஐ எம் ரெடி ஃபார் திஸ் நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் நியூ ஜேர்னின்னு கூட டைப் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட என்ன ஒரு விஷயம் யூனிவர்ஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சொல்லலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. பைல் நம்பர் 3, திஸ் பியூட்டிஃபுல் ஏஞ்சல் விங்ஸ். ஸோ பார்ப்போம். ஸோ என்ன ஒரு விஷயம் 100% நடக்குது. ஸோ பைல் நம்பர் 3, வாட் இஸ் தட்? பார்ப்போம். வாட் இஸ் தட் கியூரியாசிட்டி? ஓகே, எனர்ஜி நல்லா இருக்குதே, பயங்கரமா இருக்குதே. பார்ப்போம் ரீடிங்ல என்ன வருதுன்னு பார்த்துடலாம். எஸ், பைல் நம்பர், திங்ஸ் ஆர் சேஞ்சிங், கெட் கிரவுண்டட், பியூட்டிஃபுல்.
பயல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் வில் சேஞ்ச். எவ்ரிதிங் வில் சேஞ்ச் அப்படின்னா வந்துட்டு யூ வில் பி லைக் பிஃபோர். அதாவது நீங்க லைக் உங்களோட ஆரம்ப காலங்கள் இருக்குல்ல, லைக் வைல் யூ க்ரோயிங் அப் இருக்கிறப்போ அந்த ஒரு மெச்சூரிட்டி கிடையாது. பட் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வரைக்குமே நீங்க ரொம்ப வந்துட்டு ஜாலியான ஒரு கேரக்டரா இருந்திருப்பீங்க. அண்ட் வந்துட்டு ஒரு வாட் எவர் விஷயங்கள், எந்த விஷயங்கள் நடந்தாலும் அது உங்களை பாதிக்காம இருந்திருக்கும் இல்லையா? பட் ஒரு ஃபேஸ் ஆஃப் டைம் வந்து இருக்கும், லைக் இட் குட் பி உங்களோட காலேஜ் டைம், இல்லைன்னா ஒர்க், இல்லைன்னா வந்துட்டு மேரேஜ் லைஃப். அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ஆஃப் அந்த டைம் வந்து அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் வந்த அப்புறம் மாற்றங்கள் வந்துருச்சு நிறைய. எந்த அளவுக்கு ஜாலியா, எந்த அளவுக்கு எல்லாத்தோடையும் பேசிட்டு ஜாலியா இருந்தீங்களோ அப்படியே ஆப்போசிட். யார்கிட்டயும் எனக்கு பேச விருப்பம் இல்லை, எங்கேயும் நான் போறது இல்லை, எல்லாத்துக்கிட்டே ஹைனா ஹை பைனா பை அப்படிதான் இருந்திருப்பீங்க. இட்ஸ் பிகாஸ் வந்துட்டு பயல் நம்பர் 3 உடைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் வந்துட்டு ரொம்ப டஃபா இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வருது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வெளியில கிடையாது, லைக் உங்களுக்குள்ள இருந்து ஆரம்பிக்குது. ஸ்லோவா ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, நம்ம ரொம்ப மாறிட்டோம், நம்ம ஏன் வந்து மற்றவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்காக, மற்றவங்க சொல்றதுக்காக நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நம்ம மாறணும் லைக் பிஃபோர். ஸோ இந்த தாட் வந்துட்டு ஸ்ட்ராங்கா வரும் பயல் நம்பர் 3. ஓகேவா? அண்ட் ஒன் திங் இஸ் ஃபார் ஷோர், உங்களுக்கு வந்துட்டு டிவைனோட சப்போர்ட் 100% இருக்கு, ஏஞ்சல்ஸோட சப்போர்ட்டும் 100% இருக்கு. ஓகேவா? அது உங்களுக்கே வந்துட்டு தெரிய வரும் ஃபார் ஷோர், உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும். அண்ட் பயல் நம்பர் 3 ஒரு டீப் ஹீலிங் ஃபேஸ்குள்ளார டெஃபினட்டா போவீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு நிறைய தெரப்பி செஷன்ஸ் எடுக்க வாய்ப்புகள் அதிகம் வரக்கூடிய நாட்கள்ல. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா லைக் மோர் ஆஃப் செல்ஃப் கேர், லைக் இப்போ என்ன சொல்ற ஹேர் கேர், ஸ்கின் கேர் எடுப்பீங்கல்ல, அந்த மாதிரி நிறைய செல்ஃப் கேர் ஆல்சோ வந்துட்டு எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஹீலிங் கொடுக்குதோ, ஒரு சில பேருக்கு டிராவலிங் கிவ்ஸ் யூ மோர் பீஸ். டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும், அதுவே பெரிய ஹீலிங்காக இருந்திருக்கும். எஸ், அந்த விஷயங்கள் வந்துட்டு செய்வீங்க. ஸோ உங்களோட பயங்கள் வந்துட்டு, உங்களோட இன்செக்யூரிட்டி, எதை பார்த்து வந்து தயக்கத்தில் இருந்தீங்களோ அது விலகுது. அது எப்படி விலகும்? நீங்க எடுக்க போற இந்த ஸ்டெப் மூலயமா தான் விலகும். சும்மா எப்பயும் போல ரூம்குள்ளரே உட்காந்துட்டு ஒரு விஷயமும் செய்யாம இதே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மாறாது. ஐம் டெல்லிங் யூ, மாறாது. ஆனா இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா ஒரு ஃபியூ திங்ஸ், அந்த விஷயங்களை நீங்க செய்யறதுக்கான சூழ்நிலைகள் வரும். அதை நீங்க துணிவோடு செய்யறப்போ வந்துட்டு மாற்றங்கள் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் வந்துட்டு ஒரு விஷயம் தான், டேக் ஹெல்ப் வந்துட்டு கேளுங்களேன், கிடைக்கும். பீப்புள் கிட்ட கேளுங்க. யூ கேன் ஆஸ்க் நியூ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அண்ட் ஆல்சோ நேச்சர் கூட சரண்டர் ஆயிருங்க. பயல் நம்பர் 3 அவ்வளவுதான். ஏஞ்சல்ஸ், நேச்சர், யூனிவர்ஸ், டிவைன், இவங்க தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா வந்துட்டு இருக்க போறாங்க. ஜஸ்ட் சரண்டர். ஓகே? ஸோ பயல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வந்துட்டு நேச்சரோட சரண்டர் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களோட அந்த ஹை சென்சிட்டிவ் நேச்சர் இருக்கு பாத்தீங்களா, எதுக்கு எடுத்தாலும் வருத்தப்படுறது, யாருக்கு கஷ்டம் நடந்தாலும் நீங்க உட்காந்துட்டு அழுகிறது, ஃபீல் பண்றது. ஆனா உங்களுக்கு கஷ்டம் வந்து அந்த நபர் ஃபீல் பண்ண மாட்டாங்க. அப்புறம் மறுபடியும் வந்துட்டு அவங்க எனக்கா வருத்தப்படலையேன்னு அதுக்கு சேர்த்து வருத்தப்பட வேண்டியது. ரீசன்ஸ் வேணும் பயல் நம்பர் 3க்கு வருத்தப்பட. ஸோ அதெல்லாம் வந்துட்டு மாறணும், மாறப்போகுது. ஓகே? ஸோ நிறைய மெடிடேஷன், யோகா, இல்லைன்னா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான காத்தே போதுங்க. ஒரு பயல் நம்பர் 3 நீங்க ரொம்ப ஒரு ஒரு ரூம்குள்ளரே இருக்கீங்களா, ஒரு ஸ்மால் பிளேஸ்குள்ளரே இருக்கிறீங்க, வெளியே வாங்க. ஜஸ்ட் டேக் அ ஃப்ரெஷ் ஏர், கனெக்ட் வித் நேச்சர், மாற்றங்களை பாருங்க. ஓகேவா? ஸோ எஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயல் நம்பர் 3 லைஃப் ஸ்டைல் மாற்றங்களே போதும் உங்களுக்கு. ஃபர்ஸ்டே அதுதான், அந்த லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஜஸ்ட் மேக் சம் ஸ்கெட்யூல் அண்ட் டிஃப்ரெண்ட் ஹேபிட்ஸ். புதுசா லேர்ன் பண்றது தாராளமா பண்ணலாமே. மைண்ட்ல நிறைய ஐடியாஸ் இருக்கு, அதை ரியாலிட்டியில கொண்டு வாங்க. ஏன் இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க யூனிவர்ஸ், ஏன் இவ்வளோ செய்ய சொல்றாங்க? பிகாஸ் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மாற்றங்கள்ங்கிறது ஸ்ட்ராங்கா வருதுங்க. லைக் நீங்களா இருக்க மாட்டீங்க. ஸோ நீங்க இப்போல இருந்தே செக் பண்ணி பாருங்க. யூ கேன் டேக் தட் 1 year வச்சுக்கோங்களேன். மினிமம் ஆஃப் 6 months, மேக்ஸிமம் ஆஃப் 1 year வச்சுக்கோங்க. எப்படி மாறுறீங்கன்னு மட்டும் பாருங்க. இதுக்காக அவ்வளோ நாள் ஆகுமா? அப்படி கிடையாது, அதுக்குள்ளேற சேஞ்சஸ் வருது. பட் யூ ஷுட் பி ரெடி டு சேஞ்ச். அதுதான்.
சேஞ்சஸ்க்கான விஷயங்கள் வருது. பட் அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஸ்டெப் எடுக்கணும், ரெடி பண்ணணும். பட் பிகினிங் வந்துட்டு அந்த லைஃப் ஸ்டைலை மாற்றுறது டெஃபினட்டாக சேலஞ்சஸ் இருக்கும். அவ்வளோ ஈஸிலாம் சொல்லவும் மாட்டேன். ஒன்ஸ் அதுக்கு ரெடினா எஸ் சி ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன் திஸ் பியூட்டிஃபுல். ஆனால் நிறைய நைட் டைமில் தான் பைல் நம்பர் 3க்கு பயங்கரமான ஐடியாஸ் வரும், இந்த ஹவுல் மாதிரி. ஸோ ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். ஓகே, ஸோ பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்சஸ் ஜேர்னி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு பேஷன் உங்களோட ஜேர்னியில் இருக்க போகுது. புதுசாக ஒரு பேஷன் வரும், புதுசாக ஒரு விஷயங்கள் மேலே ரொம்ப ஈடுபாடு ஆர்வம் வரும். அது செஞ்சும் காமிப்பீங்க. அது மேலே ரொம்ப பைத்தியமாக கூட நீங்கள் மாறுவீங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஓகேவா? ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி தாங்க இருக்கு. உங்களோட அந்த பழைய விஷயங்களுக்கெல்லாம் எண்ட் ஆகிற டைம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகெயின் தட் அந்த ஒரு 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 ஹாப்பி மெமரிஸ், இந்த ஹாப்பி டைம்ஸை வந்துட்டு மறுபடியும் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வரும். ஓகே, பட் இட்ஸ் லைக் அ கோல்டன் சான்ஸ். வர வாய்ப்பு வரும், ஆனால் கோல்டன் சான்ஸ் மாதிரி யூஸ் இட் வைஸ்லி, யூஸ் பண்ணுங்க கரெக்டா. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு 777ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணிட்டு ஐ சேஞ்ச் மை செல்ஃப் டோட்டலி அண்ட் ஐ எம் ரெடி டு சரண்டர் டு த நேச்சர் அண்ட் டிவைன் அப்படிங்கிறத டைப் பண்ணி அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் பிரபஞ்சத்துக்கு சொல்லணுமோ அதை கூட சொல்லி நீங்க அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. 3 பைல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. குவைட் யூனிக்கா இருக்கு. தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு. நன்றி.